நம்ம மீன் குழம்பு செஞ்சு பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மீன் சுண்ட வைக்கிறது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம், ஒரு அரை முடி தேங்காய், ஒரு 8 பச்சை மிளகா, காரம் தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க, அது உங்களோட விருப்பம். ஒரு 4 தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சிடணும். மீன் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். என்ன மீன் இது? எந்த மீன்னாலும் நீங்கள் போடலாம். எங்கிட்ட இருக்கிறது இப்போது கவலை மீன், அதனால் நாங்கள் அதை போடுறோம். உங்களுக்கு எந்த மீன்னாலும் போடலாம். பெரிய மீன் போட்டாலும் நல்லாயிருக்கும், சின்ன மீன் போட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போது கடாய் வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சதும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடுங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டால் ஃபஸ்ட்டு தெரிக்கும், அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம், அதனால் இது வதக்கி போட்டோம்னா நமக்கு வந்து அந்த தேங்காய், அந்த தக்காளி, வெங்காயத்தோட பச்சை வாசனை போகும். குழம்பும் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. அப்படியே பச்சை அரைச்சி போட்டோம்னா குழம்பு கெட்டு போயிடும். இந்த மாதிரி வதக்கி போட்டோம்னா டேஸ்ட்டும் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. தக்காளி வதங்கும் போது லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளியோட சாறு வந்து நல்லா இறங்கும். இப்போ விற்கிற தக்காளிலாம் சுத்தமாக இறங்கவே மாட்டேங்குது. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற தேங்காவை சேர்த்துக்கணும். தேங்காய் கொஞ்சம் நல்லா செவக்கிற மாதிரி வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு போகிறோம். நம்ம வதக்கி வச்சது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றி ஆறின பிறகு மிக்சி ஜாரில் மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போட்டுங்க, சீரகம் கொஞ்சம் போட்டுங்க. கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி வச்சது அதை கொஞ்சம் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த நான்வெஜ் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கணும். வதங்கிட்டு இப்போது கொஞ்சமாக வதங்கினா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். ஸோ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த மிளகாத்தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. காரம் எல்லாத்தையும் அது கொதிக்க இருக்கும் போதே பார்த்துக்கணும். ஏன்னா மீன் போட்ட பிறகு நம்ம பார்க்க வேண்டியது இருக்காது. மீன் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா மீன் வந்து கரைஞ்சிடும். அதனால் இப்போவே இந்த பதத்தில் நம்ம சிம்மில் வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை போடணும். ரொம்ப கலரக்கூடாது, சும்மா அப்படி கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா மீனில் மசாலாலாம் இறங்கிடும். பார்த்திங்கன்னா நல்லா 5 நிமிஷத்தில் நல்லா மீனும் நல்லா மசாலா இறங்கிடுச்சு, குழம்பும் நல்லா சுண்டிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குங்க. இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.